வேதாந்ததேசிகயதீந்திர கட்டாட்சலப்த त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 21ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 39 வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? மனோபிராமா ஸ்ருண்வந்தௌ ரதனேமிஸ் சுனோன்முகைஹி சஜ்ஜ சம்வாதினி கேகாஹ விதா பின்னாஹ சிகண்டிபிஹி அப்படிங்கிற அந்த 39வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அதாவது திலீபனும் சுதக்ஷிணாவும் அவளுடைய ரதத்துல போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ரத்தத்துல இருந்து ஒரு விதமான சத்தத்தை கேட்டு வழியில இருந்த அந்த மயில்கள்லாம் அப்படியே தலை நிமிர்ந்து அவளை பார்த்ததோடு மட்டும் இல்லாம அகவுதல் அப்படிங்கிற ஒரு சப்தத்தை அப்படியே அது எழுப்பித்து அதை கேட்டுட்டே போனா. அந்த துவனியானது ஆண்மயிலின் குரல் ஒரு வகையாக இருந்தது, பெண் மயிலின் குரல் ஒரு வகையாக இருந்தது. அந்த ரெண்டு சப்தமும் ஒன்னா இணைந்து கேட்கும் பொழுது இந்த சங்கீதத்துல கூறப்படக்கூடிய சஜ்ஜம் சொல்லக்கூடிய ஸ்வரத்திற்கு அப்படி நிகரா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையோட மகாகவி காளிதாசன் அந்த ஸ்லோகத்தை அழகா வர்ணிச்சிருந்தான். இன்றைய தினம் அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் 40 மற்றும் 41 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த 40வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம், பதச்சேதா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா என்னன்றதை நாம பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி சுதக்ஷிணாதிலீபயோஹோ பிரவாசே மிருகத்வந்த்வஸ்ய தர்சனம் வர்ணயதி. அதாவது போகக்கூடிய அந்த மார்க்கத்துல வழியில மிருகான மான், நிறைய மான்கள் இருக்கு. எப்படி மயில்கள்லாம் அழகா தலை நிமிர்த்தி ஒரு அழகான சப்தத்தை எழுப்பியதோ அதற்கு அடுத்தபடியாக நிறைய மான்கள் அங்க இருந்தது. அந்த மான்கள்லாம் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டுட்டு பயப்படலையாம். பொதுவா மான்கள்லாம் பயந்து ஓடும். ஆனா இவா 2 பேர் வரதை பார்த்துட்டு மான்கள்லாம் பயப்படாம அழகா அவளுடைய ரத்தத்துக்கு வழியை கொடுத்துதான், விலகி நின்றதான், வழியை விட்டு விலகி நின்றதா அந்த மான்கள்லாம் இல்லையா. திலீபன் என்ன பண்றா, அந்த காட்டின் வழி அப்படியே போயிட்டே இருக்கான். அவ 2 பேர் அந்த ரதத்துல அப்படி போகும்பொழுது அவளுடைய அந்த முகத்தோற்றத்தை கண்டு அந்த மான்களுக்கு அச்சம் நீங்கித்தான், பயம் போயிடுத்து. வழியை அழகா விட்டு கொஞ்சம் அழகா விலகி நின்றுதான். அந்த மாதிரி விலகி ஓரமா நின்ற அந்த மான்களை, அந்த மான்களோட விழிகளை ஒரு புறம் சுதக்ஷிணா பார்க்கிறா, ஒரு பக்கம் திலீபன் பார்க்கிறான். திலீபன் அந்த மான்களோட விழியை பார்த்து, பெண் மான்களோட விழியை பார்த்து சுதக்ஷிணாவோட அந்த கண்களுக்கு நிகராக ஒரு உபமானத்தை வர்ணிக்கிறான். அதே போல ஆண் மான்களை சுதக்ஷிணா பார்க்கிறா. பார்த்துட்டு அந்த ஆண் மான்களோட கண்களுக்கு அந்த திலீபனுடைய கண்களோட ஒரு ஒப்பிட்டு ஒரு நோக்குதல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, பார்க்கறது. அந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துட்டே அப்படியே சென்று கொண்டிருந்தார்கள். பொதுவா இந்த அழகான கண்களுக்கு இந்த மான்களை உபமானமாக சொல்றது வழக்கம். அப்பெல்லாம் கவிஞர்கள் இப்படிதான் வர்ணிப்பா இல்லையா. அழகான கண்கள்னாலே மான் போன்ற விழி உடையாள் அப்படிதான் சொல்லுவான் இல்லையா. மான் கண்களை போன்ற விழிகளை உடைய கண் அப்படின்னு தான் கண்களுக்கு ஒரு உபமானம் பண்ணணும்னா அது மான்களுடைய கண்களை தான் உபமானமா பண்ணுவா. அதே மாதிரி இங்க இவா அந்த சுதக்ஷிணாவும் திலீபனும் போயிட்டே இருக்கா. வழியில நிறைய மான்கள். அந்த மான்கள் என்ன பண்றது? அச்சமின்றி, அதான் ரொம்ப முக்கியமான ஏன்னா பொதுவா மான்கள் பயப்படும் இல்லையா. இந்த இடத்துல மான்கள் எதுவும் பயப்படல.
பயப்படாம அவளுக்கு தேவையான வழியை விட்டுட்டு மார்க்கத்தை கொடுத்துட்டு அப்படி ஓரமா நின்றுன்னு பாக்குறது அவளை. அப்போ அந்த மான்கள் பெண் மான்கள் சுதக்ஷிணாவோட மான்களை பாக்குறது, சுதக்ஷிணா ஆண் மான்களை பாக்குறா. அதே மாதிரி திலீபன் பெண் மான்களோட கண்களை பாக்குறான். இந்த மாதிரி ஒரு உபமானம்னு சொல்லுவா இல்லையா, கம்பாரிசன். இந்த மாதிரி பார்த்து அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துண்டு அந்த மான்களோட விழிகளையும் பார்த்துண்டு இருவரும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்களையும் பார்த்துண்டு அப்படியே அழகா அந்த பிரயாணம் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக யாரு மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே மிருகத்வந்தஸ்ய தர்சனம் வர்ணயதி. மிருகத்வந்தஸ்ய அப்படின்னா இரு மான்களுடைய தர்சனம். தர்சனம் என்ன, பார்க்கிறது. அத எப்படி பார்க்கறா அவ ரெண்டு பேரும், எந்த மாதிரியான உபமானம் பண்றா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறா இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. என்ன ஸ்லோகம்? பரஸ்பராட்சி சாதிருஷ்யம், பரஸ்பர அக்ஷி சாதிருஷ்யம், பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் அதூரோஜித வத்மசு மிருகத்வந்தேஷு பஷ்யந்தௌ ஸ்யந்தனாபத்த திருஷ்டிஷு. ஸ்லோகம் பாருங்கோ. பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் அதூரோஜித வத்மசு மிருகத்வந்தேஷு பஷ்யந்தௌ ஸ்யந்தனாபத்த திருஷ்டிஷு அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 40. பதச்சேதः பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் அதூரோஜித வத்மசு மிருகத்வந்த்வேஷு பஷ்யந்தௌ ஸ்யந்தனாபத்த திருஷ்டிஷு இது பதச்சேதः. இதனுடைய அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. அன்வய அதூரோஜித வத்மசு ஸ்யந்தன பத்த திருஷ்டிஷு மிருகத்வந்த்வேஷு பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் பஷ்யந்தௌ. பாருங்கோ. தௌ ஜக்பதுஹு அவர்கள் போய்கொண்டே இருக்கின்றார்கள். எங்க? வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு. என்ன பார்க்கிறா? மத்தியே சாதிருஷ்யம் பஷ்யந்தௌ, ஒரு கம்பேரிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டே போறா. எப்படிப்பட்ட கம்பேரிட்டிவ் தெரியுமா? பரஸ்பராட்சி, கண்களோடு கண்கள் இல்லையா? பரஸ்பராட்சி, அக்ஷினா கண்ணு. பரஸ்பராட்சி ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்களை சாதிருஷ்யம் பஷ்யந்தௌ, ஒரு கம்பேரிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டு எதனோட கம்பேர் பண்றா? மிருகத்வந்த்வேஷு, அழகான மான்கள் அதனுடைய கண்கள். ஆண் மானும் இருக்காங்க, பெண் மானும் இருக்கு. அப்படிப்பட்ட அழகான மான்களின் கண்களோட கண்களா வச்சு பரஸ்பராட்சி சாதிருஷ்யம், ஒருவர் மற்றொருடைய கண்களின் அந்த உவமைன்னு சொல்லுவோம், ஒப்புமை இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கிறது. அந்த மாதிரி பார்த்துட்டே போற. அது எப்படி இருக்கு? ரதஸ்யந்தன திருஷ்டிஷு, அந்த ரதத்தில் வைக்கப்பட்ட பார்வை உடையவைகளான மிருகத்வந்தேஷு, அதாவது மான்கள்லாம் அவா ரெண்டு பேரோட கண்ணை பார்த்துட்டே இருக்கு. அவா ரெண்டு பேரும் மான்களோட கண்களை பார்க்கிறா. பாருங்க இல்லையா? இந்த ஒப்பிடுதல் அப்படிங்கிறது ரெண்டு விதமா நடக்கிறது. திலீபன் பெண் மான்களுடைய கண்களை பார்த்து சுதக்ஷனாவோட கண்களை பார்க்கிறான். என்ன தெரியுது? அந்த மான்களுக்கு நிகரான கண்களை உடையவள் நீ அப்படின்னு அர்த்தம். சுதக்ஷனா என்ன பண்றா? ஆண் மான்களுடைய விழிகளை பார்த்துட்டு திலீபனுடைய விழிகளை பார்க்கிறா. அந்த மான்களை போன்ற கண்களை உடையவன் இவன். அந்த மான்கள் ரெண்டும் என்ன பண்றது அப்படின்னாக்கா, பெண் மான்களை போன்ற விழிகளை உடையவன் சுதக்ஷினா, ஆண் மான்களை போன்ற கண்களை உடையவன் திலீபன்ற மாதிரி அது அந்த மான்கள் பார்க்கிறது. இப்படி பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் பஷ்யந்தௌ அப்படின்னு சொல்லலாம். பாருங்க. அப்படிப்பட்ட அதூரோஜித வத்மசு, சமீபத்தில் விடப்பட்ட வழியை, ரொம்ப அருகாமையில் வழியை விடுறது, விட்டு வழியை விட்டுட்டு விலகி ஓடல இல்லையா? அவளுக்கு தேவையான மார்க்கத்தை மாத்திரம் விட்டுட்டு அருகிலேயே நின்று பார்க்கிறது. அவளுக்கு தொந்தரவு பண்ணல, அவளை போக விடாம பண்ணல. அவளுக்கு தேவையான ரதம் நகர்வதற்கு தேவையான மார்க்கத்தை விட்டு விட்டு
அதூரோஜிதவத்மசு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டு அவர்கள் இருவர்களை அந்த மான்கள் பார்த்தன அப்படிங்கிற மாதிரி கவி இங்க வர்ணிக்கிறான் இல்லையா. பாருங்க, பிரதிபதார்த்தா அதூரோஜிதவத்மசு என்ன அப்படின்னாக்கா விஸ்வாச காரணேன, ஒரு நம்பிக்கை தான், விஸ்வாசன நம்பிக்கை, அந்த திலீபனால நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்கிறதுக்காக விலகி ரொம்ப தூரமா விலகிலாம் போல. விஸ்வாச காரணேன மார்கஸ்ய சமீபே வித்யமானேஷு, அந்த வழிக்கு அருகாமையிலே நின்று, ஸ்யந்தனாபத்த திருஷ்டிஷு ரதம் பிரதிபச்சு, அந்த ரதத்தையே உத்து பார்த்துட்டு இருக்குதுங்க. மிருகத்வந்தேஷு அப்படின்னா என்ன, ஹரிணமிதுனேஷு, அதாவது ஆண்மான் பெண்மான் ரெண்டு கலந்தா மாதிரி. பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் அந்யோன்யம் நேத்ரயோஹோ சமானதாம். இப்போ மான்கள் அவா கண்களோடவும் அவா மான்களோட கண்களோட என்ன பண்றா அப்படின்னாக்கா அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாளாம். பஷ்யந்தௌ அவலோகயந்தௌ பார்த்து கொண்டு, தௌ தம்பதி அந்த தம்பதி இருவர்களும் ஜக்மது ஆசிரமம் பிரதி கதவந்தௌ. பாவார்த்தா சுதக்ஷிணா திலீபௌ விஸ்வாச காரணேன ரதஸ்ய சமீபே மார்க சமீபே ஸ்திதானி மிருகத்வந்த்வானி அவலோகிதவந்தௌ தானி ஹரிணமிதுனானி குதூகலாத் ரதம் பிரதி ஆசக்தலோச்சனாபியாம் பஷ்யந்தி ஸ்ம. அவைகளும் என்ன பண்றது அப்படின்னாக்கா ஆசக்தலோச்சனாபியாம், அப்படி விழிகளை நகர்த்தவே இல்லை அவளை விட்டு, அப்படியே சொல்லுவா இல்லையா, இமைக்காமல், இமைக்கா நொடிகள் இல்லையா, அந்த மாதிரி அந்த அந்த அவ ரெண்டு பேரை அப்படியே பார்த்துட்டு இருக்கு அந்த மான்கள்லாம். அசக்தலோச்சனாபியாம், அந்த இமைக்காத நொடிகள், அதான் அப்படி பஷ்யந்தி ஸ்ம பார்த்து கொண்டிருந்தது. ஏதௌ தம்பதி மிருகத்வந்த்வேஷு ஸ்வநேத்திர சாதிருஷ்யம் பஷ்யதா ஸ்ம. அவ என்ன பண்றா, ஒருத்தரோடுக்கு ஒருத்தர் என்ன பண்றா, திலீபனும் சுதக்ஷிணாவும் அதே மாதிரி விழிகளை பார்த்துக்கிறாள். ஏவம் பஷ்யந்தௌ தௌ அக்ரே வசிஷ்டஸ்ய ஆசிரமம் பிரதி கதவந்தௌ. இப்படியாக இந்த மான்களை பார்த்து கொண்டே அந்த பிரயாணத்தை தொடர்ந்து எங்க போறா, வசிஷ்டருடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றனர் அப்படிங்கிறவர் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸ்லோகம் நம்பர் 40 என்ன, பரஸ்பராட்சி சாதிருஷ்யம் அதூரோஜிதவத்மசு மிருகத்வந்த்வேஷு பஷ்யந்தௌ ஸ்யந்தனாபத்த திருஷ்டிஷு அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 40. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 41. இது என்ன ஸ்லோகம், அதனுடைய பாவார்த்தம் என்ன, தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோஹோ பிரவாசே சாரசானாம் தர்சனம் வர்ணயதி. அடுத்தது இந்த சாரச பக்ஷி சொல்லக்கூடிய ஒரு பக்ஷிகளுடைய தர்சனம் அவ பாக்குறா. அந்த சாரச பக்ஷிலாம் அவ போகக்கூடிய மார்க்கத்துல ஒரு மரங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கு கூட்டமா. அப்படி இவ போகும்பொழுது என்ன பண்றதுனாக்கா ஒரு விதமான சப்தத்தை துவனிக்க செய்து கொண்டு, ஒலிக்க செய்து கொண்டு ஆகாசத்துல பறக்கிறது. எப்படி பறக்கிறது தெரியுமா, ஒரு தோரணம் போல பறக்கிறது. இவ போயின்னு இருக்கா, இவாளுக்கு தலைக்கு மேல அந்த சாரச பட்சி எல்லாம் பறந்துட்டு இருக்கு. ஒரு சேர பறவைகள்லாம் பார்த்தா நம்ம சாயங்காலத்துல பார்க்கலாம், வானத்துல பறவைகள்லாம் என்ன பண்ணுனாக்கா அப்படியே லைனா அணிவகுத்து போகும். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணு பக்கத்துல ஒண்ணுன்னு போகும். அதை பார்க்கறதுக்கு ஒரு தோரணம் மாதிரி இருக்குமா. அங்க ஸ்தம்பம் கிடையாது. பொதுவா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாக்கா அந்த வரவேற்பு அப்படிங்கிற இடத்துல 2 கம்பமானது நிக்க வச்சு, அதாவது வாழை மரம் மாதிரி நிக்க வச்சு நடுவில் தோரணம் மாதிரி கட்டுவா, ஆர்ச் மாதிரி கட்டுவா இல்லையா. அந்த மாதிரி இப்ப இவா போறா வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு. அப்போ இவா தலைக்கு மேல அந்த சாரச பட்சிகள்லாம் பறக்கிறது, லைனா பறக்கிறது சத்தம் போட்டுண்டே. அப்படியே மேல பாக்குறா சுதக்ஷிணாவும் திலீபனும், அந்த பறவைகளை அண்ணாந்து பாக்குறா. அது அப்படியே இவாளுக்கு ஒரு தோரணம். பொதுவா தோரணம் மேலதானே பார்க்கணும், கீழே பார்க்க முடியாது இல்லையா. தோரணத்தை உயர்வான இடத்துல தான் கட்டுவா. ஆனா இந்த இடத்துல ஆர்ச் கிடையாது, அந்த தூண்கள் இல்ல. தூண்கள் இருந்து கட்டப்படாத அந்த தோரணத்தை
இவர்கள் இருவர்களும் என்ன பண்றா அப்படின்னாக்கா மேல அண்ணாந்து பாக்குறாளாம். மேல பார்த்தா அப்படி தோரண மாதிரி இருக்கு. அந்த சாரச பட்சிலாம் லைனா போறது ஒரு விதமான சப்தத்தை எழுத்தி கொண்டு. அந்த சப்தத்தினால இவ மேல பாக்குறா. அது அப்படியே தலைக்கு மேல ஒரு தோரணம் கட்டினா போல வரவேற்பு கொடுக்குற மாதிரி இருக்கா. அப்படி ஒரு வர்ணனை இல்லையா. சம்பிரதி சுதக்ஷிணா திலீபயோகோ பிரவாசே சாரசானாம் தர்ஷனம் வர்ணயதி. என்ன பாருங்க, ஸ்ரேணி பந்தா விதன்பத்பிஹி அஸ்தம்பம் தோரணஸ்ரஜம் சாரசைஹி கல நிர்ஹராதைஹி क्वचित உன்னமிதானனௌ அப்படிங்கிறது 41வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஸ்ரேணி பந்தாத் விதன்பத்பிஹி இல்லையா அஸ்தம்பம் தோரணஸ்ரஜம் சாரசைஹி கல நிர்ஹராதைஹி क्वचित உன்னமிதானனௌ அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதः ஸ்ரேணி பந்தாத் விதன்பத்பிஹி அஸ்தம்பம் தோரணஸ்ரஜம் சாரசைஹி கலநிர்ஹராதைஹி क्वचित உன்னமிதானனௌ அப்படிங்கிறது பதச்சேதः. அன்வயः ஸ்ரேணிபந்தாத் அஸ்தம்பம் தோரணஸ்ரஜம் விதன்பத்பிஹி கலநிர்ஹராதைஹி சாரசைஹி क्वचित உன்னமிதானனௌ தௌ ஜக்மதுஹு. பாருங்க, ஸ்ரேணி பந்தாத்னா என்ன? வரிசை அமைப்புன்னு அர்த்தம். ஸ்ரேணின்னு அப்படி வரிசையா இருக்கு, அப்படியே ஒன்றோடு ஒன்று டச் சம்பந்தத்தோட இருக்கு, அப்படி லைனா இருக்கு. அதான் ஸ்ரேணி பந்தன வரிசை அமைப்பினால். அஸ்தம்பம் தூண்கள் கிடையாது. ஸ்தம்பம்னா தூண், அஸ்தம்பம்னா தூண்கள் இல்லாம. தோரணஸ்ரஜம் அந்த தோரண மாலையை விதன்பத்பிஹி செய்கின்றது போல அந்த பறவைகள் இருந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பறவைகள் கலநிர்ஹராதைஹி இனிய சப்தத்தோட அப்படி போயின்னு இருக்கு. அந்த சாரசைஹி சாரச பட்சிகளால் கொச்சித்து ஓரிடத்தில் உன்னமிதானனௌ நிமிர்த்தப்பட்ட முகமுடையவர்கள் அப்படி மேல அண்ணாந்து பாக்குறா இவா ரெண்டு பேரும். ஜக் மதுஹு அப்படியே பார்த்துட்டே மேல இருக்கக்கூடிய அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு போறா. அந்த பறவைகள் அப்படியே வரிசையா இருக்கிறதுனால அப்படியே தோரணம் போல, கம்பம் இல்லாத தோரணம், அந்த சாரச பறவைகள் ஒன்றிணைந்து போறது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படி ஒரு காட்சியை தந்தது அப்படிங்கிறது அன்வயா. ஸ்ரேணிபந்தாத் அஸ்தம்பாம் தோரணஸ்ரஜம் விதன்பத்பிஹி கலநிர்ஹராதைஹி சாரசைஹி கொச்சித் உன்னமிதானனௌ தௌ ஜக்மதுஹு அப்படிங்கிறது அன்வயா. அந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பிரதிபதார்த்தः ஸ்ரேணிபந்தாத் பங்கி பந்தனாத். பங்கினா அப்படியே லைனா ரூவா இருக்கும்னு சொல்லுவா இல்லையா, வரிசையா. அஸ்தம்பாம் ஆதார ஸ்தம்பரகிதாம் அந்த தூண். பொதுவா தோரணம் கட்டுறதுக்கு எது ஆதாரமா இருக்கணும்? கம்பம் தான் இருக்கணும். அந்த கம்பமே இங்க இல்ல, ரகிதம், ஸ்தம்பரகிதம். தோரணஸ்ரஜம் பகிர்த்வாரஸ்ய மாலாம். இப்போ ஒரு மண்டபத்துக்கு வெளியில கட்டக்கூடிய மாலை, அதுக்கு பேர் தோரணம் பேர். விதன்பத்பிஹி குர்வத்பிஹி அதை செய்து கொண்டு, கலநிர்ஹராதைஹி என்ன அப்படின்னாக்கா கலரவத்ப நியுக்தைஹி அப்படியே ஒரு விதமான சப்தத்தை அது கத்திண்டே போறது. கலரவத் துவனி யுக்தைஹி, துவனின சப்தம், அது என்னது? கலரவத் துவனி இல்லையா. சாரசைஹி சாரச நாமகைஹி சாரசம் என்ற பெயரை உடைய பக்ஷிபிஹி அந்த பறவைகள் கொச்சித்து குத்ரச்சித்து ஒரு சில இடங்கள் அந்த பறவைகளை உன்னமிதானனௌ முகம் ஊர்த்வீகிருதௌ அப்படியே முகத்தை மேல தூக்கி பார்க்கறது. ஊர்துவன மேல, மேல் நோக்கிய முகத்தோட. தௌ தம்பதி அந்த இருவரும் ஜக்மதுஹு வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ. என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே? இந்த பதம் 45வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வரும். தௌ ஜக்மதுஹு அப்படிங்கிறது அப்படின்னா என்ன? வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவந்தௌ இத்யர்த்தः. பாவார்த்தः குத்ரசித் பிரதேசே பங்கிம் பத்வா கச்சதः ஸ்தம்பரகிதாம் பகிர்த்வாரமாலாம் இவ
दृश्यमानानां मधुर शब्दां कुर्वाणां सारसाने वीक्षितुं मुखम् उपरीकृतवन्तौ यारे सुदक्षिणादिलीपौ गुरोः वसिष्ठस्य आश्रमं प्रति गतवन्तौ इति भावार्थः. இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம். இப்ப நம்ம படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க போறோம். படிக்காதவா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா? ஒரே நிமிஷம். யார் படிக்க போறா? படிங்கோ. படிங்க. संप्रति सुदर्शन दिलीपयोः प्रवासे मृगद्वन्द्वस्य दर्शनं वर्णयति. परस्पराशी सादृश्यं दूरोजित वत्प्लसु मृगद्वन्द्वेषु पश्यन्तौ संयमनाबद्धदृष्टिषु स्यन्दनाबद्धदृष्टिषु संयमनाबद्धदृष्टिषु सयंतना ललमा स्यन्दना बद्धदृष्टि पदच्छेदः परस्पराशी सादृश्यम् अधूरोजित वर्त्सं सु मृगद्वन्द्वेषु पश्यन्तौ संयमनाबद्धदृष्टिषु कंटिन्यू பண்ணுங்க. अन्वयः अधुरोजित वर्त्सु संयमनाबद्धदृष्टिषु मृगद्वन्द्वेषु परस्पराशी सादृश्यं पश्यन्तौ तौ जग्मतु. प्रतिपदार्थः अधुरोजित वर्त्मसु विश्रामकारेण मार्गस्य என்னது விஸ்வாசகாரணேன मार्गस्य மறுபடியும் படிங்கோ, அவசரப்படாதீங்க. இங்கேயே நம்ம போறது இல்ல. என்ன படிங்க? அது विश्वासकारेण विश्वासकारणेन मार्गस्य समीपे विद्यमानेषु संयमनाबद्धदृष्टिषु रथं प्रति पश्यसु मृगद्वन्द्वेषु हरिणामिथुनेषु परस्पराशी सादृश्यम् अन्योन्यं नेत्रयोः समानतां पश्यन्तौ अवलोकयन्तौ तौ दंपती जग्मतुः आश्रमं प्रति गतवन्तौ. भावार्थः सुदर्शिना दिलीपौ विश्वासकारणेन रथस्य मार्गसमीपे शिस्तानि मृगद्वन्द्वानि अवलोकितवन्तौ. तानि हरिणामिथुनानि कुतूहलात् रथं प्रति आसक्तलोचनाभ्यां पश्यन्ति स्म. यतौ दंपती मृगद्वन्द्वेषु स्वनेत्रसादृश्यं पश्यतः स्म. एवं पश्यन्तौ तौ अग्रे वसिष्ठस्य आश्रमं प्रति गतवन्तौ. அடுத்து யார் படிக்க போறா? நான் படிக்கட்டுமா? படிங்க. संप्रति सुदक्षिणा दिलीपयोः प्रवासे सारसानां दर्शनं वर्णयति. श्रेणीबन्धात् वितन्वात् श्रेणीबन्धात् वितन्वद्भिः
श्रेणीबन्धात् विदन्वद्भिः அஸ்தம்பம் தோரணஸ்ரஜம் स्तम्भां तोरणस्रजं सारसैः कल கலநிர்ஹ்ராதைஹி कलनिर्ह्रादैः क्वचित् उन्नमिताननौ पदच्छेदः श्रेणीबन्धात् वितन्वद्भिः अस्तम्भां तोरणस्रजं सारसैः कलनिर्ह्रादैः क्वचित् उन्नमिताननौ अन्वयः श्रेणीबन्धात् अस्तम्भां तोरणस्रजं वितन्वद्भिः कलनिर्ह्रादैः सारसैः क्वचित् उन्नमिताननौ तौ जग्मुतुः प्रतिपदार्थः श्रेणीबन्धात् पङ्क्तिबन्धनात् अस्तम्भाम् आधारस्तम्भरहितां तोरणस्वजं बहिर्द्वारस्य मालां वितन्वद्भिः कुर्वद्भिः कलनिर्ह्रादैः कलरवद्ध्वनियुक्तैः सारसैः सारसनामकैः पक्षिभिः क्वचित् कुत्रचित् उन्नमिताननौ मुखम् ऊर्ध्वीकृतौ तौ दम्पती जग्मतुः वसिष्ठस्य आश्रमं गतवन्तौ भावार्थः कुत्रचित् प्रदेशे पङ्क्तिं बद्ध्वा गच्छतः स्तम्भरहितां बहिर्द्वारमालाम् इव दृश्यमानान् मधुरशब्दं कुर्वाणान् सारसान् वीक्षितुं मुखम् उपरि कृतवन्तौ सुदक्षिणादिलीपौ गुरौ वसिष्ठस्य आश्रमं प्रति गतवन्तौ. வெரி குட். ஓகே, இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல ஸ்லோகம் நம்பர் 42 அண்ட் 43 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுக்கோ, கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடியே தாசன் धन्यवादः. अडियन धन्यवाद. धन्यवादः. धन्यवादः स्वामी.